இருந்தா வாங்கடா, ஷாப்பிங் போலாம். ஃப்ரீயா இருந்தா வாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, வந்துடுறேன். நேடா எல்லாமே ஒரே நல்லா தான் நடக்குது. இவ்வளோ நேரம் பேசுறதே பெரிய விஷயம் நினச்சிட்டு இருந்தேன். இப்போ பாரு, ஒன்றா ஷாப்பிங் போகிறோம். எது ஒன்றாவா? இன்னும் 2 கேப் விட்டா நடுவில் ட்ரெயினே விடலாம். டேய், நடுவில் என்ன ட்ரெயினா போகுது? வேகமா வாங்கடா. ஏய் அபி, கொஞ்சம் நில்லு. நீங்க என்னடா நத்த மாதிரி நடந்துட்டு இருக்கீங்க? டேய் முன்னாடி போடா. சும்மாவே நல்லா இருக்காது, ஏதாவது பேசுவோம். ஏய் கிருஷ்ணா, அதை பாரு. ஏன் அதை முன்னால் போய் தான் காட்டணுமா? இங்கே காட்டு. இன்ஸ்டால ஷேர் பண்ணிட்டேன், பாரு. ஐஷு, மச்சான் இதை பாடுறா, காமெடியாக இருக்குது. இதுக்கு அவளே பரவாயில்லடா. சாரி மச்சான், நீ கண்டினியூ பண்ணு. ஐஷு பின்னாடி போ. பா பா. யோ, அறிவு இருக்கா உனக்கு? பைத்தியமா நீ? அவன் பைத்தியம் தான். ஏ அபி, ஏன் இப்போ பைத்தியக்காரன்ட்ட போய் பைத்தியம் மாதிரி கத்திட்டு இருக்க? டேய் விடுங்கடா இன்னைக்கு அவனை. இவனால இப்படியே விட்டா சரி வராது. போற வர கஸ்டமர்லாம் பிரச்சனை பண்ணிட்டே இருக்கிறான். இவனால வர வியாபாரம் போகுது. ஃபர்ஸ்ட் அவனை துரத்தங்கடா இங்கிருந்து. போதும், நிறுத்துங்க. அவர் தான் பிரச்சனைன்னு தெரியுதுல்ல, அப்படியே நீங்களும் அவர் மாதிரி நடந்துக்கிறீங்க. முதல்ல போங்க எல்லாரும். டேய் என்னடா பண்ணுற? ரொம்ப சார்ரா, இப்பயாச்சும் சொல்லு என்னன்னு. இந்த மாதிரி ஆளுகள் ஹெல்ப் பண்ணுறதுக்குன்னு ஆர்கனைசேஷன்லாம் இருக்குங்கள, அவங்களெல்லாம் கால் பண்ணேன், வந்து கூப்பிட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க. அதான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். அவன் க்ரஷ் கூட பேச டைம் கிடைக்குமான்னு பார்த்துட்டு இருக்கான். உனக்கு ஷாப்பிங் போகவே சான்ஸ் கிடச்சிருக்கு, நீ என்னடா இப்படி பண்ணிட்டு இருக்க? இப்படிலாம் பண்ணால் இம்ப்ரெஸ் ஆகிடுவாங்கன்னு பண்ணுறியா? இவன் வேலைக்கு ஆக மாட்டான்னு போயிட்டே இருப்பா. அதெல்லாம் ஒரு மண்ணும் இல்லை, ஒரு இப்படியே தனியாக விட்டு போறதுக்கு எனக்கு மனசு வரலடா. சரி, நீ எதுக்கு இங்கே வெளியில் நிற்கிற? அவன் கூட போய் கம்பெனியாவது கூட. நீ வரலையா? ஏய் சாரி ஐஷு, நான் வர முடியாது, நீங்கள் போயிட்டு வாங்க. இதெல்லாம் தேவையில்லாத வேலை கிருஷ்ணா. நினச்ச மாதிரியே பண்ணிட்டல்ல, எனக்கு அப்படியே தெரியும் இதெல்லாம் இப்படித்தான் முடியும்னு. என்ன தனியாக பேசிகிட்டு இருக்க பைத்தியம்? யாரு? நானா? அது சரி. ஏ ஐஷு, நீதான் போல. நான் எங்க போறது? நீ தான் இங்க உட்காந்துட்டியே. ஏய் சும்மா சொன்னேன், என் மேல படக்கூடாதுன்னு தானே நீ குறுக்க வந்த. அப்புறம் எப்படி உன்னை விட்டு ஷாப்பிங் போறது? அதான் பிளான் கேன்சல் பண்ணிட்டேன். தாரிக் அபியை வீட்டில் விடுறேன்னு சொன்னான். நான் ஓ கூட இருக்கேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இந்தா, இன்னும் ஈரம் அப்படியே இருக்கு, தொடச்சுப்போ. என்ன பார்க்குற? நான் எதுவும் யூஸ்லாம் பண்ணல. ஆமாம், அதெல்லாம் பொண்ணுங்கள்லாம் ஒரே மாதிரி ஒயிட் கலர் பச்சை வச்சிருக்கீங்க. பவுடர் குடிக்கலாம் தான் தெரியாமல் இருக்கிறதுக்கா? பவுடரா? நீ இன்னும் எந்த காலத்தில் இருக்க? இப்போதான் ஃபவுண்டேஷன், பிபி க்ரீம், மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன், சிசி க்ரீம், கன்சீலர், ப்ரைமர். சரி சரி, தெரியாமல் சொல்லிட்டு அதுக்கு நீ இவ்வளோ லிஸ்ட்டா? ஆமாம், நீ எதுக்கு இப்போ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? சார் என்ன அவ்வளோ நல்லவரா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஒரு வேளை என் மேலே அவர் தண்ணி ஊற்றாமல் இருந்திருந்தா நானும் மற்ற மாதிரி கண்டுக்காமல் போயிருப்பேன். எல்லாருமே அவர் திட்டி வரட்டுறப்ப தான் அவனுக்கு தோணுச்சு. அவரையும் சின்ன வயசில் பார்த்துட்டு அப்பா அம்மாலாம் கூட இருந்திருப்பாங்கல்ல, ஜாலியாக விளாண்டுட்டு ஊசத்தை கூட ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருப்பாங்க. என்னாச்சோ அவர் வாழ்க்கை இப்படி மாறிடுச்சு. இதெல்லாம் யோசிக்கிறப்ப அப்படியே விட்டு போகிறதுக்கு ஒரு மாதிரி கில்ட்டாக இருந்துச்சு. சரி, நம்மளால் ஏதாச்சும் செய்ய முடியுமான்னு பார்த்தேன். ஏன் நல்ல நேரம் ஒரு என்ஜிஓவில் அவரை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. சரி, ஏதோ வாழ்க்கையில் ஒரு விஷயத்த செய்கிறோம், அதை ஒழுங்காக செய்வோமே அப்படின்னு தான் இங்கேயோ உட்காந்துருக்கேன். உன் தலையில் என்னவோ இருக்கு பாரு. போயிடுச்சா? இரு. ஐசு, இந்த பாரு. ஐசு, தலையில் ஏதாச்சும் இருக்கான்னு பாரு. இப்போதான் நான் பார்த்தேன். அதுக்குள்ள இவ்வளோ குப்பை எங்கேருந்து வந்துச்சு? அது டக்குன்னு காத்திருச்சதுல அதில் பறந்து வந்துருக்கும். நான் நல்லா தட்டிட்டேன், போக மாட்டேங்குது. நீ கொஞ்சம் கரெக்டாக தட்டி விட. பாரு, நம்ம ஒவ்வொரு டைம் மீட் பண்ணுறப்பையும் யாருக்காச்சும் ஒரு நல்லது நடக்குதுல்ல? அவங்களுக்கு நடக்குதோ இல்லையோ, எனக்கு நடக்குது. என்னை பார்க்காம வந்திருந்தா நீயாச்சும் ஷாப்பிங் போயிருப்ப. நான் வந்து அதையும் கெடுத்து விட்டேன். ஏன் அப்படிலாம் ஒன்றும் இல்லை, ஷாப்பிங் தான் நான் விடு. ஆனால் இன்னைக்கு நடந்த மாதிரி சம்பவம் மறுபடியும் நடக்காதுல்ல?
சொல்லப்போனால் ஷாப்பிங் போயிருந்தா கூட இந்த ஃபீல் கிடச்சிருக்காது. ஒரு மாதிரி மனசுக்கு நல்லா இருக்குல்ல. இந்த நாளை என்றைக்கும் நான் மறக்க மாட்டேன். அது மட்டும் இல்லை, ஷாப்பிங் எப்போ வேணால் போய்க்கலாம். கூப்பிட்டா வரமாட்டேன் நான் சொல்ல போகிறேன். ஹே, என்ன வருவல? ஆ கண்டிப்பாக வருவேன். டேய் ரொம்ப வழியாதடா. சரி, பார்க்கலாம். ஹலோ, சொல்கிறா. என்னதான் ஆச்சு? நிறைய ஆச்சு. நிஷு வீட்டுக்கு கிளம்பிட்டா. நான் நடந்து வந்துட்டு இருக்கேன். ஆமாம், நடந்து போறியா? ஏன், வண்டி என்னாச்சு? ஐயோ வண்டியை மறந்துட்டேனே.